படுத்துகிறானே ஒழிய எல்லா விஷயம் இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த நீங்கள் விரும்பியவர்களுக்கு நேர் வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தஆலா விரும்பினால் தான் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டுவான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக சகோதரர்களே, எங்கள் உள்ளத்திலே என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். எங்களது உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா பல பரிசோதனைகளை போடுகிறான். பொதுவாக மனிதன் அமைதியாக இருக்கின்ற நேரத்தில் எல்லாவற்றையும் பேசுவான். எந்த சோதனை வந்தால் நான் பொறுப்பேன், உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லுவான். ஆனால் உயிர் போகின்ற கட்டம் வருகின்ற பொழுது இது நான் எதிர்பார்த்த உயிர் போகின்ற முறை அல்ல ஓடிடுவான். அதான் மனுஷனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம் அது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா, இவங்க இதுக்கு முந்தி யா அல்லாஹ் எங்களுக்கு ஜிஹாதை கடமையாக்கு என்றெல்லாம் சொன்னார்கள். ஜிஹாது கடமையாக்கப்பட்டவன் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு ஜிஹாது செய்ய தெரிஞ்சிருந்தா லத்தபானாக்கு உங்களுக்கு பின்னால் நாங்களும் வந்திருப்போம், ஆனா அந்த போராட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி திரும்பி போனார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலக்கது குன்தும் தமன்னவுனல் மௌத மின் கபில், இதற்கு முன்னால நீங்கள் இந்த ஜிஹாதுக்கு வருவதற்கு முன்னால் மௌத்தை ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள், மௌத்தாக வேண்டும் என்று ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். வகத் ரஅய்துமுஹு, இப்ப நீங்க ஃபகத் ரஅய்துமுஹு அன்தும் தன்துருன், இந்த நேரடியா பாக்குறீங்களே மௌத்தை, இப்ப நேரடியா மௌத்தை பாக்குறீங்களே, ஜிஹாது களத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த நேரத்துல தடமாறும். அப்படித்தான் மனிதன் சோதனை வருகின்ற பொழுது பொறுமையாக இருப்பேன்டுவான், ஆனா சொல்ற நேரம் சோதனைக்காது, வந்த நேரத்துல மாறிடுவான். அந்த நேரத்திலும் உறுதியாக மனிதன் இருப்பானா என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா செய்கின்ற பரிசோதனை தான். அதனாலதான் எங்களுக்கு ஒரு துஆ அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி? அதாவது யா ரப்பனா, அதாவது ரப்பி எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக என்று வந்து வஸப்பித் அக்தாமனா, எங்கள் கால்களை உறுதியாக்குவாயாக, எங்கள் கால்களை உறுதியாக்குவாயாக. சகோதரர்களே, மக்கத்திலே சஹாபாக்கள் ஒரு 300 பேர் 200 பேராக இருக்கிறார்கள். 200 பேராக இருந்து அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு கௌபாவெல்லாம் விட்டு வெளியேற்றப்பட்டு மதீனாவிலே இருக்கிறார்கள். மதீனாவிலே இருந்து அல்லாஹ் தஆலாவை வணங்கி வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய போராட்டத்தின் மூலம் எல்லா உதவிகள் எல்லாம் செய்து வருகிறான். உதவி செய்த பின்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதாவது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். பத்ர் யுத்தத்திலே வைத்து சஹாபாக்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். போகின்ற நேரத்தில் மஸ்ஜித் நபவியிலே வைத்து சிலரோடு கலந்துரையாடுகிறார்கள், பேசுகிறார்கள். யுத்தம், இஸ்லாமிய வரலாற்றில் முதல் யுத்தம், கலந்துரையாடுகிறார்கள். அது வரைக்கும் இஸ்லாத்தை வந்து என்ன செய்யலாம், மதீனால சேஃப்டி எல்லாரும் பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி நிர்வகிக்கிறான் என்கின்ற அம்சங்களில் நல்லவர்களுக்கான சோதனையை புரிந்து கொள்வதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். அதிலும் ஆன்மீக மார்க்க ரீதியான சோதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எங்களது மார்க்க பிரச்சாரத்தில் எங்கள் மூலம்தான் சில வளர்ச்சிகள் ஏற்படுவது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுவான். காரணம், அப்பொழுதுதான் நாங்கள் திருப்தியாக வேலை செய்வோம்.